அன்பானவர்களே, மருந்தே உணவு, உணவே மருந்து. உணவை மருந்து மாதிரி நாம எடுத்துக்கொண்டோம் என்று சொன்னால் மருந்தை நம்ம உணவாக யூஸ் பண்ண வேண்டியது இல்லை. தக்காளி, வெங்காயம், பச்சை மிளகா, கல் உப்பு, மிளகாத்தூள் இதை என்ன பண்ணணும்னு சொன்னா காலையில பதார்த்தம், அதாவது பழைய சோத்துக்கு தொட்டுக்கிறது, இதை அப்படியே போட்டு புரட்டி பழைய சோறோட நம்ம சாப்பிட்டோம் என்று சொன்னால் மோசம் டைட் ஆகாது, அதாவது ஃப்ரீயா போகும். வாரத்தில் ஒரு நாளோ இல்லை 2 நாளோ சாப்பிடலாம். இது இயற்கை உணவு. இதில் ஆயில் மிக்சிங் இல்லை, நல்லா சாப்பிடலாம். இதை சாப்பிட்டா என்ன சொன்னா, சில பேர் சொல்லுவாங்க காலையில பழைய சோறு சாப்பிட்டா சுகர் வருமே அப்படின்னு சொல்லுவாங்க. ஏங்க, எந்த சாப்பாடு சாப்பிட்றோம் அப்படிங்கிறது விஷயம் இல்லைங்க. சாப்பிட்ட சாப்பாடுக்கு ஒழுங்கா வேலை செய்யணும். வேலை செஞ்சோம்னு சொன்னா இன்னும் சுகர் ஆகுது, எதாவது எதுவுமே வராது. ஆனா சாப்பிட்ட சாப்பாடுக்கு வேலை செய்யல சொன்னா சுகர் மட்டும் கிடையாது, எல்லா வியாதி வரும். இப்போ வியாதியிலேருந்து பாதுகாக்கணும்னு சொன்னா நம்ம சாப்பிட்ற சாப்பாட்டுக்கு உண்டான வேலையை ஒழுங்கா செய்யணும். இல்லைன்னா உடலுக்கு எக்ஸசைஸ் பண்ணணும். அல்லாஹ் ரஹ்மான் நம்ம அனைவருக்கும் ஆரோக்கியமான உடலை தந்தருள்வானாகும். ஆமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்ஹம்துலில்லாஹ்.